சீக்கிரம் பேசு. அர்ச்சி பேசு. ஏய் நம்ம அண்ணாச்சிமா தைரியமா பேசிருமா. நான் தான் சவுண்ட் சங்கர் பேசுறேன் தெரியும்ல அண்ணாச்சி. ஏங்க நான் எதா இருந்தாலும் கட்டிக்கு போறேன், நான் இங்க இருக்கிறேன், அது ஒரு மாதிரி கூச்சு மாதிரியாதா? நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. உன் மனுக்கு அவன் தான் கரெக்ட். நம்மள விடுங்க. அண்ணாச்சி சாரி அண்ணாச்சி, ஃபோன் கட் ஆயிடுச்சு அண்ணாச்சி. லாஸ்ட் சான்ஸ் அண்ணாச்சி ப்ளீஸ். ஹலோ. ஏய் குமுதா என்னம்மா நீ? அண்ணாச்சி எவ்வளவு பெரிய மனுஷன், நமக்காக பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏமா பேச மாட்டேங்கிற? பா அந்த ஆள் தான் பேசுமான்னு ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்கான். பாவி சண்டாளம், என்னை காலில் விட வச்சுட்டேடா. அண்ணாச்சி நீங்க தான் ஃபோனை கட் பண்றீங்களா? நானா? ஆமா அண்ணாச்சி. அந்த பட்டன் தானே அம்மா? அதான் அண்ணாச்சி கட் ஆயிடுச்சு. அட போயா, உன் பொண்ணு தெரியல போனும் தெரியல, நான் என்ன பண்றது? நானே ஸ்பீக்கர் ஃபோன்ல போட்டுறேன் அண்ணாச்சி. சொல்லு. என்ன அண்ணாச்சி சொல்லணும்? சுமார் மூஞ்சி குமாரே கல்யாணம் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்படியே நாங்களும் கலெக்டர் சொல்லு. ஐயோ அவ பொறுக்கி அண்ணாச்சி. லவ்வுக்கும் ஈவ்டீசிங்க்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றான் அண்ணாச்சி. காலைல எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் என் பின்னால ஒரு டாபர் மேன் இருக்கிற மாதிரியே இருப்பான் அண்ணாச்சி. அவனால எங்க வீட்டு நிம்மதியா போச்சு அண்ணாச்சி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி யூஸே இல்லாம போச்சு. என்ன பண்றதுன்னு